செய்கிறார். படைகள் புறப்பட வேண்டிய ஏற்பாடு. திருச்செந்தூரிலே இருந்து முருகப்பெருமான் கிளம்பப் போகிறார். அதற்கு முன்னால் வீரமகேந்திரம் வஜ்ரவாகு இறந்து விட்டான் என்ற செய்தி பரவிற்று. வஜ்ரவாகுவினுடைய தாய் சூரனுடைய மனைவி பதும கோமலை அழுதாள். சூரனுக்கு ஆச்சரியம், இதுவரை வீரமகேந்திரத்தில் யமதர்மராஜா வந்ததே கிடையாது, யாரும் இறந்ததில்லை. இப்பொழுதுதான் இறப்பு, சோகம், துக்கம், துயரம், துன்பம் முதல் அனுபவம். தவிக்கிறான். தருமகோபன் ஒரு அமைச்சர், அவர் சொல்கிறார், கவலைப்படாதே, விதி முடிந்ததால் அந்த பிள்ளையை தூதன் கொன்றான், இல்லாவிட்டால் கொல்ல முடியுமா? விதி முடிந்ததால் கொன்றான், கவலைப்படாதே, பிரம்மாவை கூப்பிடு. ஒருவன் சொன்னான், பிரம்மா முருகனோடு இல்ல இருக்கிறார், அது இந்த அண்டத்து பிரம்மா, நமக்கு 1008 அண்டங்களில் ஆட்சி, அடுத்த அண்டத்து பிரம்மாவை கூப்பிடு. அடுத்த அண்டத்து பிரமன் வந்தான். நகரை நிர்மாணிக்க சொன்னார்கள், நிர்மாணித்தான். அவ்வளவு பேரையும் எழுப்ப முடியாமல் இறந்தவர்கள் இறந்தார்கள். நகரத்தை மட்டும் மீண்டும் நிர்மாணித்தார்கள். சூரன் எல்லோரையும் கூட்டி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான். ஏன் தெரியுமா? இதுவரை அவனுக்கு சோகம் கிடையாது, அவன் தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் வந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. சிவபெருமான் நமக்கெல்லாம் நரைமுடின்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பார். ஒரு 40-50 வயசு ஆகிற பொழுது இந்த காது ஓரத்துல நரைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், இனிமே கொஞ்சம் நல்ல செயல்களை செய், திருப்பணிகளை செய், அறப்பணிகளை செய், ஆண்டவனை நினை, ஆன்மீக வாழ்க்கையில் வந்து இணைந்து கொள், அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் நமக்கு காது ஓரத்துல நரமுடி கொடுக்கிறார். அது எப்படியா? கடவுள் நமக்கு நோட்டீஸ் கொடுக்கிற மாதிரி. நம்ம அதை ஒத்துக்காம என்ன பண்றோம்? டை அடிச்சு பதில் நோட்டீஸ் விடுறோம் பகவானுக்கு. இப்போ சூரனுக்கு நிலைமை அப்படி ஆகிவிட்டது. சூரனுக்கு தோல்வி இப்பொழுது தொடங்கிவிட்டது. அமைச்சர்களை எல்லாம் உட்கார வைத்தான், தம்பிமாரை எல்லாம் அழைத்தான், எல்லோரும் உட்கார்ந்தார்கள். இப்பொழுது மகிஷன் என்பவன் பேசுகிறான். எருமத்தல சூரனை பார்த்து பேசுகிறான். திருமாலை வென்றவன் தங்கள் தம்பி தாருகாசுரன். கிரவுஞ்ச மலை மாயம் செய்யக்கூடிய மலை. அந்த இரண்டையும் முருகன் வெற்றி கண்டிருப்பானேயானால் அவனை சிறுவன் என்று எண்ணக்கூடாது. முருகனுடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் போர் தொடங்கும் முன்னால் நாமே சென்று போர் தொடங்கி அவனை அழித்து விடுவோம். மகிஷன் பேசினான். துர்குணன் அவன் எழுந்தான். சூரனை பார்க்கிறான். ஒரு சிறுவனை எதிர்த்து தாங்களா போவது? முன்பே தங்கள் தம்பிமார்களைத்தானே அனுப்பினீர்கள். இந்த சிறுவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு படைத்தலைவர்கள் போதுமே, நீங்கள் போகக்கூடாது. கொசுவை கொல்வதற்கு சிங்கம் போகக்கூடாது, நாங்கள் போகிறோம். துர்குணன் சொன்னான். சிவப்படையை முருகன் விடுத்ததால் தாருகன் இறந்தான். ஒருவேளை அவன் மாற்றுப்படையை விட்டிருந்தால் இறந்திருக்க மாட்டான். கிரவுஞ்ச மலைக்கு அகஸ்தியர் சாபம் இருந்தது, அதனாலே கிரவுஞ்சம் அழிந்து விட்டது. அழியாத தேர் நம்மிடம் இருக்கிறது, அவர்களிடத்திலே இல்லை. வஜ்ர யாக்கை உங்களுக்கு உண்டு, அவர்களுக்கு இல்லை. அதனால் தாருகன் அழிந்தான். போருக்கு நான் போகிறேன். முதலமைச்சன் தருமகோபன் இப்படி சொன்னான். நான் போகிறேன், நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சண்டைக்கு நான் போகிறேன். தாருகாசுரனுக்கு கிடைக்காதவையெல்லாம் இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கின்றன. காலசித்து எழுந்தான். இதற்கென்ன மந்திர ஆலோசனை? என்னை அனுப்புங்கள், முருகனை வென்று வருகிறேன். பானுகோபன் குழந்தை மகன் எழுந்தான். அப்பா, எதிரியின் பலத்தை அலட்சியம் செய்யாதீர்கள், இவர்களையெல்லாம் அனுப்ப வேண்டாம். தாருகாசுரனை வென்றமையினாலே முருகனுடைய வீரம் மிகச் சிறப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் போகிறேன் சண்டைக்கு. பானுகோபன் எழுந்தான். இப்போ முக்கியமான இடம்
சூரனுக்கு ஒரு தம்பி சிங்கமுகாசுரன்னு பேரு. 1000 சிங்கத்தலை, 2000 கையி. நம்ம கம்ப ராமாயணத்தில கும்பகர்ணன் மாதிரி அறத்தின்பால் இருப்பான். ஆனால் அண்ணனுக்காக உயிரை கொடுப்பான். அப்படி பாசமும் அறமும் பின்னிய ஒரு பாத்திரம். அங்கே கும்பகர்ணன், இங்கே சிங்கமுகன். வீராதி வீரன் எழுந்தான். அண்ணா, மயக்கத்தால் தூண்டில் புழுவை மீன் விழுங்குகிறது. அதுவே மீனுக்கு சாவாக அமைகிறது. அது மாதிரி நாம் தேவர்களை சிறை வைத்து விட்டோம். அதனால் முருகன் வந்து விட்டான். சிறை விடுங்கள், இதுதான் சரியானது. சண்டைக்கு போக வேண்டாம், தேவர்களை சிறை விடுங்கள். கோபம் வந்தது சூரனுக்கு. தம்பி, சிவன் வரத்தை மறந்து விட்டாயே. என்ன வரம் கொடுத்தார்? நம்முடைய சக்தியால் அன்றி உங்களுக்கு சாவு கிடையாது என்று வரம் கொடுத்தாரே, மறந்து விட்டாயா? சிங்கமுகன் சொன்னான், அந்த சிவபெருமான் தான் முருகனாக வந்திருக்கிறார். வரத்தை கொடுத்தவரை அழிப்பாரா? அதற்காகத்தான் அவர் வடிவத்தை மாற்றிக்கொண்டு முருகனாக வந்திருக்கிறார். அப்படியா? நீ சொல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா? கண்ணில்லாதவன் சூரியனை பழம் என்று காட்ட கையில்லாதவன் பிடித்தது மாதிரி இருக்கிறது. நீ பேசுவது அப்படித்தான் இருக்கிறது. சிங்கமுகன் சொன்னான், அண்ணா, நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். சில பேர் நரகத்துக்கு போவார்கள். யார் போவார்கள் தெரியுமா? பெரியவர்களையும் சிறு பாலரையும் மாதர்களையும் விரதம் பூண்டவர்களையும் மேலோர்களையும் தொழிலாளர்களையும் யார் ஒருத்தார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். நீ தேவருக்கும் முனிவருக்கும் தீங்கு செய்தாய். அதனால் முருகன் தண்டிக்க வந்து விட்டான். குறவரை சிறுபாலரை மாதரை குறைதீர் விரத நற்றொழில் பூண்டுளோர் தம்மை மேலவரை அருமறை தொழிலாளரை ஒருத்தவர் அன்றோ நிறைய முற்றவும் சென்று சென்று அலமரும் நெறியோர். நிறையம்னா நரகம்னு அர்த்தம். இவர்கள் நரகத்துக்கு போவார்கள். நீ தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் செய்தமையினாலே முருகப்பெருமான் தண்டிக்க வந்திருக்கிறான். வரமளித்த யாம் அழிப்பது முறையென்று வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை அடுவது பிறர்க்கும் அரிது என பரன் உன்னியே தன் உருவாகும் உருமகற்கொடு முடித்தும் என்று உன்னினான் உலத்தில். வரங்கொடுத்த நாம் அழிக்கக்கூடாது. நம்மை தவிர வேறு யாராலும் சூரனை அடுவது முடியாது. எனவே இப்படி நினைத்த சிவபெருமான் தன் உருவத்திலே ஒரு மகனை கொண்டு வந்து உனக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறான். முருகன் யார் தெரியுமா? வேதக் காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விரித்த போதக் காட்சிக்கும் காணலன். அவனை வேதத்தினாலே பார்க்க முடியாது, உபநிஷதங்கள் பார்க்க முடியாது. புதியரில் புதியன், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே அப்படின்னு சொல்ற மாதிரி முருகன் புதியரில் புதியன், மூதக்கார்க்கு மூத்தவன், பழமையில் பழையவன், புதுமையில் புதியவன், முடிவிற்கு முடிவாய், ஆதிக்கு ஆதியாய், உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன் அவன் வந்திருக்கிறான். அண்ணா, முருகன் மூல காரணன், வீடு பேறு தரக்கூடியவன். இவன் வேறு சிவன் வேறு அல்ல. விதையில் ஆலமரம் முளைக்கும், வேலனிடம் உலகங்கள் எல்லாம் முளைக்கும். அரு உரு அருவுரு எல்லாம் முருகனே. இவன் தானும் காண்கிலன் இன்னமும் தன் பெரும் தலைமை. அவன் பெருமை அவனுக்கே தெரியாது என்று முருக பக்தனாக மாறி சிங்கமுகாசுரன் பேசினான். சூரனுக்கு கோபம் எல்லை கடந்து விட்டது. தம்பி, என்ன சொல்கிறாய்? காற்றிலே தள்ளப்பட்டவன், நெருப்பினால் சுடப்பட்டவன், கங்கை ஆற்றினால் தாக்கப்பட்டவன், சரவணத்தில் அலைந்தவன், வேற்று பேர் முளையுண்டு வளர்ந்தவன், நேற்றை பாலன், இவனை போய் சிவபெருமான் என்கிறாயே?
காற்றில் தள்ளுண்டு, நெருப்பினில் சூடுண்டு, கங்கை ஆற்றில் தாக்குண்டு, சரவணம்புக்கு அலையுண்டு, வேற்று பேர் முலையுண்டு, அடுதே விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருள் என நீ நினைந்தாய். இவன் நேற்றைக்கு பிறந்த புள்ள, இவனா சிவபெருமான்? தேவர்களை விடமாட்டேன், இந்திரனை பிடிப்பேன், இந்த சிறுவனை சிறைப்படுத்துவேன், சிவனே வந்தாலும் அஞ்ச மாட்டேன். ஆணவம் அளவு கடந்து விட்டது. சிவனே வந்தாலும் அஞ்ச மாட்டேன். மறந்து விட்டான், தனக்கு கிடைத்த வரத்தை மறந்து விட்டான், சிவபெருமான் கூறியதை மறந்து விட்டான். கோபம், ஆணவம் தலைக்கேறி விட்டது. பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு தவளை பக்கத்திலே ஒரு யானை போனது. தவளை யானையை நிமிர்ந்து பார்த்தது. யானையே, நான் இவ்வளவு பெரிய மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ அடிகளை வேகமாக அதிர வைத்து போகிறாய். யானைக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த தவளை ஒரு சின்ன பையன், நான் ஒரு தரம் மூச்சு விட்டா இவன் 2 தரம் செத்து போவான். இந்த தவளை என்ன பார்த்து அதிர அடியெடுத்து வைக்கிறாயேன்னு கேக்குதே, எதனால? யானைக்கு ஒன்னும் புரியல. பக்கத்திலே ஒரு முனிவர், அவர்கிட்ட போய் சொன்னதான். முனிவர் புறப்பட்டு வந்தார். இந்த தவளையை ஒரு குச்சியினால குத்தினார். தவளை அப்படியே பாய்ந்தது. தவளை இருந்த இடத்துல 1 ரூபா நாணயம் கிடந்தது. 1 ரூபா நாணயத்து மேல உட்கார்ந்து இருக்கிற திமிரு தவளை யானையை பார்த்து, எனக்கு முன்னால் அதிரப்போகிறாயே என்று கேட்கிறது. அது மாதிரி தவளை 1 ரூபா நாணயத்து மேல உட்கார்ந்த தவளைக்கே அவ்வளவு திமிரும் ஆணவமும் இருக்குமானால், 108 யுகம், 1008 அண்டங்களின் ஆட்சி, வஜ்ர யாக்கை, இந்திரஞான தேர், இவ்வளவும் பெற்ற சூரனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும்? தம்பியை பார்த்தான். சிங்கமுகா, நீ இருப்பதும் ஒன்றுதான், இறப்பதும் ஒன்றுதான், போ, புண்படாமல் இரு. சிங்கமுகன் பார்த்தான். இனிமேல் திருத்த முடியாது. அண்ணா, நான் தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள். சண்டைக்கு போக தயாராயிருக்கிறேன். விதி பிடர் பிடித்து உந்துகின்றது. சூரன் சொன்னான், எனக்கு தெரியும் உன்னை பற்றி. என்னை சோதிப்பதற்காக நீ இப்படி பேசியிருக்கிறாய். மந்திர ஆலோசனை முடிந்தது. சண்டைக்கு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே இருந்து புறப்பட்டார். மனோவேகத்தேர், படைகள் 2000 வெள்ளம் சேனை. ஒரு வெள்ளம்னா 8 to the power 7 அத்தனை கோடி. 8 to the power 7 அத்தனை கோடி. 8 into 8 into 8 இப்படி போட்டு பாத்தீங்கன்னா என்ன வருமோ? 7 முறை போட்டா அத்தனை கோடி. சுருக்கமா சொன்னா 21 லட்சம் கோடி. ஒரு வெள்ளம்ங்கிறது. 2000 வெள்ளம் சேனையோடு முருகப்பெருமான் வருகிறார். பூதங்கள் கடலில் இறங்கின. கடல் சேராகிவிட்டது. முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே இருந்து புறப்பட்டார். இலங்கைக்கு வந்தார். இலங்கையிலே ஒரு இடம் இவருக்காக தவம் செய்து கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமான் வரவேண்டும், இங்கே அவன் திருவடி பட வேண்டும் என்று அந்த இடம் தவம் செய்து கொண்டே இருக்கிறது. எம்பெருமான் திருவடி பட வேண்டுமானால் எத்தனை காலம் தவம் செய்ய வேண்டும்? அப்பர் சுவாமி சொல்ற மாதிரி அந்த திருவடி என் தலைமேல் படுவதற்கு நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று பாடுவது மாதிரி அந்த இடம் தவம் செய்தது. யாருக்காக? முருகனுக்காக. பக்கத்திலே இருந்த வியாழ பகவான் சொல்லுகிறார், முருகப்பெருமானே, தங்கள் திருவடி வீரமகேந்திரத்தில் பட வேண்டாம். இங்கேயே பாசறை அமைப்போம், இங்கேயே தங்குவோம். அந்த இடம் தவம் செய்தது ஏமகூடம் என்று அந்த இடத்திற்கு பெயர். ஏமகூடம்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. நான் இன்னொரு பேர் சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும். மிகச் சிறப்பான இடம். இலங்கைக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் ஒளிமயமான திரையை பார்த்து கும்பிடக்கூடிய இடம். சிதம்பரத்திலே திரை, திருப்பெருந்துறையிலே ஆவுடை, ஏமகூடத்திலே திரையும் ஒளியும். மோட்சம் ஒளிமயமாயிருக்கும். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்தின் உச்சியின் மேல் அடியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை என்று கந்தர் அலங்காரம் பேசும்.
ஒளிமயமானது அந்த இடம். அந்த இடத்திலே ஏமகூடத்திலே ஒரு பாசறை அமைத்தார்கள். ஏமகூடத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? கதிர்காமம் என்று பெயர். கதிரகாமத்தில் உறைவோனே, கதிரகாம வெற்பில் உறைவோனே, கனகமேறு ஒத்த புயவீரா, மதுரவாணி உற்ற கடலோனே, வடுதி கூன் நிமிர்த்த பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமி பேசுகிறாரே. அந்த கதிர்காமத்திலே எம்பெருமான் ஒரு பாசறை அமைத்தார். அங்கே தங்குகிறார். மாணிக்க கங்கை அவர் திருவடிகளை கழுவிக்கொண்டு ஓடுகிறது. மாணிக்க கங்கையில் ஆடி கதிர்காம பெருமானை கும்பிட்டால் வாய் பேசாதவர்கள் பேசுவார்கள், காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், நோயெல்லாம் மாறிப்போய்விடும். கதிர்காம பிள்ளை தமிழ் பேசுகிறது. மாணிக்க நிறை கங்கையாடி உன்னை பணிய வந்திடும் பூதலத்தோர் வாய் ஊமர் பாடவும், வாய் ஊமர் பாடவும், குருடர்கள் பார்த்திடவும், மலடிகள் மைந்தர் பெறவும், காணிற்குமாரவேலா என்னும் அன்பரை கரடி புலி யானை சிங்கம் காலில் பணிந்தஞ்சி ஓடவும் கந்தனேன் கண்கண்ட தெய்வம் எனவே ஆணி பொன் முத்தி மண்டபம் மேவு கட்சியினுள் அடியேனை ஆண்டு கொண்டு என் ஆகத்தில் வந்த பிணி தீர்த்திடவு முன் நிற்கும் ஆறுமுகமை தெய்வமே, சேனிற்புலோமசை வளர்த்த பெண்பிடிகணவர் செங்கீரையாடியருளே, தேவரோடு மனிதர் பணி கதிர்காம வேலனே செங்கீரையாடியருளே. கதிர்காமத்து முருகனை நினைத்தால் இந்த பாச கட்டுக்கள் தனியாக கலன்று போய்விடும். படக மரத்தில கட்டி வச்சிருக்கோம், அப்போ அது ஆற்றில போக முடியாது. அந்த கட்டை அவிழ்க்காமல் ஆற்றிலே படகு செல்ல முடியாது. அந்த கட்டை அவிழ்த்து விட்டால் தான் படகு ஆற்றிலே போக முடியும். அது மாதிரி இந்த ஆன்மாவை பாசக்கயிற்று போட்டு உடம்போட கட்டி வச்சிருக்கிறோம். இந்த பாசக்கயிற்றை அறுத்து விட்டால் தான் ஆண்டவனுடைய பெருங்கருணை பேராற்றில் இந்த ஆன்மா பயணம் செய்ய முடியும். அப்படி காட்டக்கூடிய இடம் மாணிக்க நிறை கங்கை. அந்த இடத்துக்கு வந்தார். மிகச் சிறப்பானதாக ஒரு பாசறையை உண்டாக்கினார். முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கிறார். நாரதர் வீரமகேந்திரத்துக்கு போனார். சூரனை பார்த்தார். முருகப்பெருமான் வந்துவிட்டார், கதிர்காமத்திலே இருக்கிறார். செய்தியை சொன்னார். சூரனுக்கு கோபம் வந்தது. கடல் அரசன் வருணன் இவருக்கு கட்டுப்பட்டவன். வருணனை அழைத்தான் சூரன். வருணா, ஏன் அவர்களை கடலை கடக்க விட்டாய்? வருண பகவான் சொல்லுகிறார், முருகப்பெருமான் முதலியோர் வான்வழியில் போய்விட்டார்கள். 2000 வெள்ளம் பூத சேனை என் மீது சென்றது. அந்த பூதங்களுடைய கணுக்கார் அளவுக்குத்தான் நான் இருந்தேன். அவை அனைத்தும் அப்படி பூதங்கள் கடலை கலக்கிவிட்டன. கடல் சேராகிவிட்டது. என்னால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யுத்தம் தொடங்கிற்று. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தலைமையில் ஒரு பக்கம் தேவர்கள், சூரனுக்காக ஒரு பக்கம் அசுரர்கள். முதல் நாள் பானுகோபன் யுத்தத்துக்கு வருகிறான். பானுகோபன் 30,000 குதிரைகள் பூட்டிய தேரில் யுத்தத்துக்கு வருகிறான். அப்பா சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமோ? சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. வீரமகேந்திரத்துக்கு எதிரிகளே கிடையாது. ராமன் பிறந்த ஊருக்கு அயோத்தின்னு பேரு. அயோத்தின்னா தெரியுமோ? யுத்தமே இல்லாத ஊரு. தசரத ராஜாவுக்கு அவ்வளவு பெருமை. தசரதன்னா 10 திக்கிலும் ரதத்தை ஓட்டக்கூடியவன். அது மாதிரி வீரமகேந்திரத்திலே ரொம்ப நாளா சண்டையே கிடையாது. பானுகோபன் காத்து கிடந்தான். இப்ப சண்டை வந்தது. நல்ல வீரன், மகிழ்ந்தான். போரன்ன வீங்கும், பொறுப்பன்ன தோள்களுக்கு சொந்தக்காரன். நாரதர் முருகனிடத்திலே வந்தார். முருகப்பெருமானே, சண்டைக்கு வந்திருப்பவன் பானுகோபன். அவனை உன்னாலன்றி வேறு யாராலும் வெல்ல முடியாது. முருகப்பெருமான் அப்படி திரும்பினார். அப்படியா வீரபாகு, நீ போ. வீரபாகு தேவரை அழைத்தார். வீரபாகு, பானுகோபனோடு நீ சண்டை செய். சண்டை தொடங்கிற்று. அஜமுகன் ஒரு அசுரன்,
மது என்பது ஒரு பூதம். ஒரு பக்கம் பூதம், ஒரு பக்கம் அசுரன். அஜமுகன் சண்டையை தொடங்கினான். பூதத்தோடு சண்டை. இந்த பூதம் சண்டையிலே அசமுகனை வெற்றி காண்கிறது. சக்கராயுதத்தை விடுத்தான் அஜமுகன். பூதம் அவனை அழித்து விட்டது. பானுகோபன் உக்கிரனோடு சண்டைக்கு போனான். இந்த உக்கிரன் யார் தெரியுமா? வரம் பெற்றவன். நம்முடைய சுரர் சேனை, முருகப்பெருமானுடைய சேனையில் மிகச் சிறப்பான வீரன் உக்கிரன். அவன் ஒரு பூதம். அவனுக்கு வரம் என்ன தெரியுமோ? சிவபெருமானிடத்திலே வரம் பெற்றவன். என்ன வரம்? ஆயுதங்களை எல்லாம் விழுங்கக்கூடிய வரம். என்ன ஆயுதமாயிருந்தாலும் சரி, தேவாஸ்திரங்களை எல்லாம் விழுங்கக்கூடியவன். உக்கிரன் மீது பானுகோபன் ஒரு பானத்தை விட்டான். அந்த பானம் என்ன ஆயிற்றான்? ஒன்றும் பயன்படாமல் போயிற்று. 1,00,000 பானத்தை மொத்தமா விட்டா எல்லாம் வீணா போச்சு. அத கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மாதிரி பாடக்கூடிய நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அருமையா பாடுறார் பாருங்க. மைக்கின்ற மேனி நெடும் பூதனை. அவன் உடம்பு மை மாதிரி கருப்பா இருக்கான், பூதன் உடம்பு. வஞ்சன் வாளி, வஞ்சன்னா பானுகோபன். வஞ்சன் வாளி தைக்கின்றில. அவன் உடம்புல இவன் விட்டு அம்பு தைக்கல. வானுதி மாய்ந்து தளர்ந்து வீழ்ந்த, எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்தது. மெய்க்கின்ற இன்பும் அரணும் விளையாது வாளா பொய்க்கின்றவன் கைப்பொருள் வல்லையில் போவதே போல். ஒரு அற்புதமான உவமை. நாம் வாழ வேண்டும் என்று கருணை கொண்ட கச்சியப்பர் இந்த உவமையை கொண்டு அங்க வைக்கிறார். இந்த பானமெல்லாம் வீணா போச்சான். எப்படி போச்சு தெரியுமோ? இன்பமும் அரணும் விளைவிக்காமல் பொய்யே சொல்லக்கூடியவன் கைப்பொருள் எப்படி போகுமோ அது மாதிரி போயிற்று. அப்ப நமக்கு என்ன தெரியுது? இனிமே பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. எல்லா விதமான கேடுகளுக்கும் அடிப்படை காரணம் பொய். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. பாரதி குழந்தைய கூப்பிட்டு என்ன சொன்னார்? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீ புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு திங்கு வர மாட்டாது பாப்பா. இந்த வயசானவனுக்கு சொன்னா இவன் திருந்த மாட்டான், இந்த குழந்தைக்கு சொல்ல வேணும். பொய் சொல்லக்கூடாது பாப்பா. பொய் சொல்லக்கூடியவனுடைய கைப்பொருள் வீணாவது போலே உக்கிரன் மீது பானுகோபன் விட்ட 1,00,000 பானம் வீணாக போயிற்று என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவன் பானுகோபன் இப்பொழுது வீரபாகு தேவருக்கு முன்னால் போய் நிற்கிறான். 8 பேரும் மயங்கி விட்டார்கள். 9 வீரர்களில் 8 பேரை மயங்க வைத்து விட்டான். வீரபாகு தேவர் உடம்பை துளைக்கிறான். அவர் இவன் மீது அம்புகளை விட்டார். மோகனாஸ்திரம் விடுத்தான் பானுகோபன். மோகனாஸ்திரத்தை விட்டால் எல்லோரும் மயங்கி போவார்கள். அமோகனாஸ்திரத்தை விட்டார் வீரபாகு. அது மோகனாஸ்திரத்தை மாற்றிற்று. பாசுபதத்தை எடுத்தார் வீரபாகு. பாசுபதாஸ்திரம் மிக பொல்லாதது. பானுகோபன் ஓடினான், மறைந்தான், அரண்மனைக்கு போய்விட்டான். தோற்று போய் ஓடிப்போனான். இனிமேல் இவரை வெல்ல முடியாது என்று ஓடிப்போனான். இது முதல் நாள் யுத்தம். 2வது நாள் யுத்தம். சூரன் வரப்போகிறான். முருகப்பெருமான் வாயு பகவான் கொண்டு வந்த தேரிலே ஏறினார். அர்ஜுனனுக்கு பெருமான் பார்த்த சாரதி, முருகனுக்கு வாயுதேவன் தேரோட்டி. சிங்கமுகனுடைய மகன் அதிசூரன் வருகிறான். அவன் விட்ட தேவாஸ்திரங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கினான். பாசுபதம் விட்டான் அதிசூரன். ஆயுதமற்றவன்பால் அதை செலுத்தினால் அது நம்மிடமே வரும் என்று சிவபெருமான் கூறி அனுப்பியதனாலே அதிசூரன் என்ற அசுரன் விட்ட பாசுபதம் ஆயுதமில்லாத உக்கிரன் மீது பாய்ந்ததனாலே திரும்பவும் சிவபெருமான்பால் போய்விட்டது. உக்கிரன் எரிந்த தண்டாயுதம் அதிசூரனை கொன்றது. தார்கனுடைய மகன் அசுரேந்திரன் இறந்தான். சிங்கமுகன் பிள்ளை அதிசூரன், தாருகன் பிள்ளை அசுரேந்திரன்
2 பேரும் சூரனுக்கு துணையாக வந்தார்கள். 2 பேரும் இறந்தார்கள். சூரன் வருகிறான். வீரபாகு தேவர் பார்க்கிறார். அவர் விட்ட அஸ்திரங்கள் எல்லாம் இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சூரன் வீரபாகு இருவரும் பாசுபத அஸ்திரத்தை விட்டார்கள். பாசுபதம் அவர்கள்பால் திரும்ப வந்து விட்டது. சூரன் தண்டாயுதத்தை வீசினான். வீரபாகு தேவர் தண்டாயுதத்தினாலே அடிபட்டு வீழ்ந்து விட்டார். இப்பொழுது சூரன் வீராதி வீரனாக நிற்கிறான். எதிர்த்தாற்போல் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இதுவரை இவன் முருகனை பார்த்தது கிடையாது. இப்பொழுது பார்க்கிறான். அவன் செய்த தவம் இப்பொழுதுதான் பலித்திருக்கிறது. முருகப்பெருமானை பார்ப்பதென்றால் அவன் எவ்வளவு காலம் தவம் கிடந்திருக்க வேண்டும். கனவிலே கூட காண முடியாத கந்த கடவுள் இவனுக்கு நனவிலே வந்து காட்சி கொடுக்கிறான். முண்டகம் மலர்ந்தது என்ன, மூவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொல் மவுலியும் கோலமார்பும் எண்தரு கரம் ஈராரும் இலங்கு எழில் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பும் மார்க்கும் சரணமும் தெரிய கண்டான். தாமரப்பூ மாதிரி 6 முகம், 12 கண்கள், காதுகளில் குண்டலங்கள், செம்பொன் முடி, கோலமார்பு, 12 கரங்கள், இளங்கெழில் படைகள், தண்டை, சிலம்பு, திருவடி. ஏன் தண்டை? குழந்தையா வந்து நிற்கிறான். குழந்தைதானே தண்டை அணியும். தண்டை அணி வெண்டையங்கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. திருப்புகள். அது மாதிரி முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார் தெரியுமா? தண்டைய பார்த்தான், சிலம்ப பார்த்தான், திருவடியை பார்த்தான். முருகப்பெருமானுக்கு 2 திருவடி. ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். பரஞானம் ஆண்டவனை பற்றிய பேரறிவு, அபரஞானம் உலகத்தை பற்றிய பேரறிவு. ஒரு திருவடி அருள், ஒரு திருவடி ஞானம். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். முருகப்பெருமானுக்கு திருவடி 2. நமக்கு ஒரு சந்தேகம். 6 முகத்துக்கு 12 கண்ணு, 6 முகத்துக்கு 12 கைகள், 6 முகத்துக்கு 12 காலில் இருக்கணும். 2 கால் தானே இருக்கு. 12 திருவடிகள் இருக்க வேண்டுமே. 2 திருவடியோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே ஏன்? பிடித்துக் கொள்ளக்கூடிய பக்தனுக்கு 2 கைகள் தானே இருக்கின்றன என்று பக்தனுக்காக பரமன் தன் திருக்கருணையினால் தன் திருவடிகளை குறைத்துக் கொண்டு 2 திருவடிகளோடு காட்சி கொடுக்கிறார். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொறுவடி வேலும் கடம்பும் தடம்பு எம்மாறி 2 மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. கந்தர் அலங்காரம். இப்படி காட்சி கொடுக்கிறான் முருகப்பெருமான். சூரன் ஆச்சரியப்பட்டான். கச்சியப்ப சிவாச்சாரியார் அவனை நன்றாக பாடுகிறார். எப்படி தெரியுமா? இவனை போய் தீவினையாளன்னு சொல்லக்கூடாது. தீவினை பண்ணவனுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரா? எப்ப முருகனை பார்த்து விட்டானோ இவன் தவத்திற்கு மட்டுமல்ல அறத்திற்கும் முதல்வன் அன்றோங்கிறார். பூவுலகு அண்டம் எல்லாம் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர். சிறப்பின் மிக்க மூவிரு முகத்து வள்ளல் முன்னர் வந்து எய்த பெற்றான். இவன் தவத்திற்கு அன்றி அறத்திற்கும் முதல்வன் அன்றோ. பின்னாலே ஒரு வரலாறு. சூர சம்ஹாரத்துக்கு பின்னாலே, சம்ஹாரம்னு சொல்லக்கூடாது, சூரன் பெருவாழ்வுக்கு பின்னாலே சூரன் மயிலாக மாறினான். முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தார். தேவர்கள் எல்லாம் வந்து கும்பிட்டார்கள். மயில் சிரித்தது. நான் சூரனாயிருந்த பொழுதும் கும்பிட்டீர்கள், இப்பொழுது மயிலாயிருக்கும் பொழுதும் கும்பிடுகின்றீர்கள். தேவேந்திரன் சொன்னான்,
அப்பொழுது அச்சத்தால் கும்பிட்டோம், இப்பொழுது அன்பால் கும்பிடுகின்றோம். எப்படியோ அந்த சூரனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவன் செய்த தவம் இப்பொழுதுதான் பலித்தது. முருகனை பார்க்கிறான். குழந்தாய், உன்னை பார்க்கிறேன், உன்னை மன்னித்து விட்டேன், போய் விளையாடு. நீ விளையாட வேண்டிய குழந்தை. முருகப்பெருமான் சொல்கிறார், அப்பனே, என் விளையாட்டிலே தான் இது ஒரு பகுதி. அவனுக்கு எல்லாம் விளையாட்டு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுக்கு அவன் சொந்தக்காரன். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், அனைத்தும் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி முருகப்பெருமான் சிரிக்கிறார். போய் விளையாடு என்றா சொன்னாய்? நான் விளையாடத்தான் வந்தேன். என் வேல் குழந்தை அல்ல, வாயால் பேசாதே, கையால் பேசு. சண்டை தொடங்கிற்று. அவர் விளையாடினார், அதனால் இவன் சண்டை போட்டான். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் மிக அற்புதமான கருணையோடு விற்றிருக்கிறார். ஒரு பெரியவர் கந்தர் சக்தி கவசம் படிச்சுக்கிட்டே கடற்கரையில நடந்து போனாராம். முருகப்பெருமான் பின்னாலே போனானா. அருணகிரிநாதர் கேட்டாராம், ஏன்பா இதென்ன இவரு பின்னால போறே? எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் பாடினால் பிடிக்கும், அதனாலே இவருக்கு பின்னால் போகிறேன். விளையாட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த தமிழ் வேண்டும் என்றானாம். அவனுக்கு ஆசை என்ன? புலவர்களோடு விளையாடுவது, பக்தர்களோடு விளையாடுவது, பகைவர்களோடும் விளையாடுவது. அவனுக்கு எல்லாம் விளையாட்டு, நமக்கு நம் வாழ்க்கை வினையாட்டு. பிரம்மாஸ்திரத்தை விட்டான் சூரன். முருகப்பெருமானுடைய வேலாயுதம் விழுங்கிவிட்டது. ஞானமல்லவா வேல்? ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அதுதான் வேலாயுதம். ஆழ்ந்து அகன்ற நுண்மை உடையது ஞானம். பிரம்மாஸ்திரத்தை விட்டான் சூரன், வேல் விழுங்கிற்று. நாராயணாஸ்திரத்தை விட்டான் சூரன், வேல் அதையும் விழுங்கிற்று. சிவாஸ்திரத்தை விட்டான். சிவாஸ்திரத்தை யாரும் வெல்ல முடியாது. சிவாஸ்திரத்தை சூரன் மந்திரித்து விட்டான். முருகப்பெருமான் அத கைய நீட்டி தந்தவன் வாங்கிய தன்மை என்பது மாதிரி அப்படி வாங்கி கொண்டாராம் கையில. அப்ப என்ன தெரியுது? தந்தவனாகிற சிவனும் வாங்கிக் கொண்ட முருகப்பெருமானும் ஒன்றுதான் என்பது இப்பொழுது சூரனுக்கு புரிந்துவிட்டது. எந்தை தன் மாப்படை ஈதன ஐயன் சிந்தை புரிந்தொரு செங்கையை நீட்டி வந்திடும் அப்படை பற்றினன் மாதோ தந்தவன் வாங்கிய தன்மையது என்ன? தந்தவன் வாங்கிக் கொண்டது மாதிரி இப்பொழுது இவன் அதை கைகளினாலே வாங்கிக் கொண்டான். சூரன் தோற்று ஓடினான். 1000 வெள்ளம் சேனை அழிந்து விட்டது. தேவர்களை சிறை நீக்கு என்று முருகப்பெருமான் சொல்ல, அப்படி சிறை நீக்காவிட்டால் உனக்கு அழிவு என்றும் சொல்ல சூரன் தோற்று ஓடினான். இதுவரை தோற்காதவன், வெற்றி மகளையும் வீரமகளையும் தழுவக்கூடியவன், அவன் இப்பொழுது தோற்று ஓடினான். முருகப்பெருமானை நோக்கி தேவர்கள் வழிபாடு செய்தார்கள். பெருமானே, எங்களை காப்பாற்றி இருக்கிறாய். இதுவரை இந்த சூரனுக்கு தோல்வி கிடையாது, அவனுக்கு தோல்வியை அறிமுகப்படுத்தி விட்டாய். முருகப்பெருமானே, உன்பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே என்று பட்டினத்து சாமி பாடியது மாதிரி என் பெற்ற தாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார், பொன்பெற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பி விட்டார், பொன்பெற்ற மைந்தரும் சுற்றி வந்திங்கே குடமுடைத்தார், உன்பற்று ஒழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே என்று பட்டினத்து சாமி பாடியது மாதிரி முருகப்பெருமான் திருவடி தாமரைகளில் தேவர்கள் விழுந்தார்கள், முருகனுக்கு அர்ச்சனை செய்தார்கள். எம்பெருமான் கருணை கடலாக கதிர்காமத்திலே வீற்றிருக்கிறான். முதல் நாள் போரில் பானுகோபன் தோற்று ஓடினான். 2வது நாள் போரில் சூரன் தோற்று ஓடினான். 3வது நாள் போர் தொடங்க இருக்கிறது. பானுகோபன் தந்தையிடத்திலே சென்றான். அப்பா, நீங்கள் சண்டைக்கு போயிருக்க வேண்டாம்,
நான் சென்றிருப்பேன் என்று கூறினான். வருந்தினான். கவலைப்படாதீர்கள், வீரபாகுவை நான் கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்றான் மகன். மாயையை நோக்கினான். மாயை அவனுக்கு பாட்டி வந்து காட்சி கொடுத்தாள். அறிவை மயக்கும் படையை கொடு. மாயப்படையை தந்தாள். அந்த படையை வாங்கிக் கொண்டான் இவன். வீரபாகு தேவருக்கும் பானுகோபனுக்கும் சண்டை தொடங்கிற்று. பானுகோபன் வருணப்படையை விட்டான். அவர் அக்னிப்படையை விட்டார். பானுகோபன் வாயுப்படையை விட்டான். அதற்கு தகுந்ததாக அவர் நாகப்படையை விட்டார். இவன் யமப்படை விட்டான். அவர் நந்திப்படை விட்டார். இவன் விஷ்ணு படை விட்டான். அவர் வீரபத்திர படையையே எடுத்து விட்டு விட்டார். சிவப்படை விட்டான். அவரும் சிவப்படையை விட்டார். இரண்டும் மோதிக்கொண்டன. திரும்பின. விட்டவர்பால் திரும்பி விட்டன. பானுகோபன் பார்த்தான். இவரை வெல்ல முடியாது. வானில் மறைந்தான். மாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான். பாட்டி கொடுத்த மாயப்படையை கையில் எடுத்தான். அது வந்து பாய்ந்தது. 1,09,000 வீரர்கள் அவரது பேரையும் எடுத்துச் சென்று மயக்கி 7 கடலும் தாண்டி நன்னீர் கடலுக்குள் அழுத்திவிட்டது. இவன் வெற்றியோடு ஆரவாரம் செய்தான். பானுகோபனுக்கு வெற்றி என்று அசுரர்கள் ஆடினார்கள். சூரனுக்கு மகிழ்ச்சி, என் மகன் வென்றுவிட்டான் என்று. பானுகோபன் தந்தையிடத்திலே வந்தான். வீரபாகு தேவரும் மற்றுமுள்ள 108 பேர்களும் இப்பொழுது நன்னீர் கடலில் அழுத்தப்பட்டு விட்டார்கள், இறந்து போனார்கள். நாளை முருகனையும் வெல்வோம் என்று மகன் சொன்னான். சூரனுக்கு மகிழ்ச்சி. நாரதர் பார்த்தார். முருகப்பெருமானிடத்திலே போனார். பெருமானே, இப்படி ஆகிவிட்டது நிலைமை. முருகக் கடவுள் எழுந்தார். வேற்படையை விடுத்தார். படைக்கல நாயகமாகிற வேற்படை சென்றது. நன்னீர் கடலுக்குள் சென்றது. 109,000 பேரையும் அப்படியே உயிரோடு திருப்பிக் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. எல்லோரும் உள்ளே வந்தார்கள். வீரமகேந்திரபுரம் நகரத்திற்குள் பூத சேனைகள் புகுந்தன, எரித்தன. நகரத்தில் பாதி எரிந்து போய்விட்டது. சூரன் பார்த்தான். செய்தியை அறிந்து கொண்டான். ஊழிக்கால மேகங்களை எல்லாம் அடைத்தான். ஊழிக்காலத்திலே நல்ல மழை பெய்யக்கூடிய மேகங்களை அழைத்தான். மழை கொட்டியது. அந்த தீ தணிந்தது. 3ஆம் நாள் பகல் இப்படியாயிற்று. 3ஆம் நாள் இரவு நேரம். சூரனுடைய மகன் இரணியன் என்று ஒருவன். இவன் ஒரு மாயாவி, 3 தலைகளை உடையவன். இவன் வருகிறான் தந்தையிடத்திலே. அப்பா, நீங்கள் செய்தது சரியான செயல் அல்ல. சிவனுடைய மகன் முருகப்பெருமான், அவனோடு சண்டை போடலாமா? அப்பா, நமக்கு வரத்தை தந்தவர் சிவபெருமான், ஆயுளை தந்தவர் சிவபெருமான், இந்திரஞான தேரை தந்தவர் சிவபெருமான், ஆட்சியை தந்தவர் சிவபெருமான். அவருடைய பிள்ளை வந்திருக்கிறான். அவர் வேறு இவன் வேறு அல்ல. சண்டைக்கு போயிருக்கலாமா? நன்றி கொன்று விட்டீர்களே. வாழ்க்கையில் எதை செய்தாலும் கூட மன்னிக்கலாம். நன்றி கொன்றவனுக்கு மன்னிப்பே கிடையாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ற திருக்குறள் கருத்தை இரணியன் சொன்னான். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒரு வினை கருதிச் செய்வரேல் ஒருவினை கருதிச் செய்வரேல் புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ வேண்டுமோ. நமக்கு ஒரு நல்லதை செய்கிறார்கள், அவர்கள் மனம் கன்றி போகும்படியாக நாம் தவறு செய்துவிட்டால்
இந்த நன்றி கொன்ற தன்மையே நமக்கு யமனாக போய்விடும். வேறு யமன் தேவையில்லை. அப்பா, நன்றி கொன்று விட்டீர்கள். முருகனை யாரென்று எண்ணுகிறீர்கள்? அருமுகத்தொருவனாகும் அமலனை அரண்பால் வந்த சிறுவன் என்று இகழல் மன்னா. சிவபெருமானுடைய குழந்தை சிறுவன் என்று இகழாதே. செய்கையால் பெரியன் கண்டாய், அவன் செயலாலே மிகப் பெரியவன். இறுதி சேர் கற்பம் ஒன்றில் ஈரிலாது அவன்பால் தோன்றும் முறுவலில் அடலுமன்றோ உலகெல்லாம் முடிப்பதம்மா. ஊடிக்காலத்திலே இவனுடைய முகத்திலே ஒரு சிறு முறுவல் தோன்றும். அதில் வரக்கூடிய தீ உலகத்தை எல்லாம் அழித்துவிடும். அப்பா, சண்டையை விட்டு விடுங்கள். தேவர்களை சிறை விட்டு முருகனிடத்திலே சென்று சேருங்கள். சூரனுக்கு கோபம் பொங்கியது. நீ என் மகனா? உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தவன் யார்? நீ இப்படி பேச மாட்டாய். யாரோ உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தவனை கொல்வேன். அவன் குலத்தையே வேறறுப்பேன். உன்னையும் கொல்வேன். இரணியன் பார்த்தான். இவனை திருத்த முடியாது. வேறு வழியில்லை. அப்பா, நான் சண்டைக்கு போகிறேன். 1000 சிங்கங்கள் பூட்டிய தேர். இரணியன் புறப்பட்டான். நீலன் என்ற பூதனோடு சண்டை போட்டான். மாயங்களை எல்லாம் செய்தான். கடைசியில் அவனால் நிற்க முடியவில்லை. வீரபாகு தேவருடைய ஞான படைக்கலம் இரணியனை ஓட ஓட விரட்டியது. தோற்று போய் எல்லாம் அழிந்து போக கடைசியில் ஒரு மீனாக மாறி கடலுக்குள் ஒளிந்து விட்டான். ஏன் ஒளிந்தான்? இவர்கள் எல்லோரும் இறக்கப் போகிறார்கள். அசுரர் குலத்துக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க யாராவது இருக்க வேண்டாமா என்று இரணியன் உயிரோடு ஒரு மீனாக மாறி கடலில் ஒளிந்து கொண்டான். அக்னிமுகாசுரன், அவன் சூரனுக்கு இன்னொரு பிள்ளை. பெருஞ்சண்டை போட்டான். அவன் சிறு வயதிலே காளி தேவியை வழிபட்டான். காளி அவனுக்கு காட்சி கொடுத்தாள். உனக்கு எப்பொழுது தோல்வி வருமோ அப்பொழுது நான் வந்து உனக்காக சண்டை போடுகிறேன் என்று பராசக்தி காளி அவனுக்கு உத்தரவாதம் கொடுத்தாள். இப்பொழுது அவன் சண்டை போட்டான். வீரபாகு 1000 கணைகளை விட அவன் தயங்க அக்னிமுகாசுரனுக்கு உதவியாக காளி தேவியே வந்தாள். காளி தேவியும் தோற்று போனாள். அக்னிமுகாசுரன் பெரிய அஸ்திரத்தை விட்டான். பிரம்மாஸ்திரத்தை விட்டான். வீரபாகு தேவர் வீரபத்திர அஸ்திரத்தை விட்டார். அக்னிமுகாசுரன் இறந்தான். காளியும் தோல்வி கொண்டாள். திரும்பினாள். சூரன் பிள்ளைகள் 3000 பேர். 3000 பேருக்கும் வர என்ன தெரியுமா? 3000 பேரையும் ஒரே சமயத்தில் ஒரே ஆயுதத்தால் தான் கொல்ல முடியும். தனித்தனியாய் கொல்ல முடியாது. இப்படி வரம் பெற்றவர்கள் 3000 பேர் வந்தார்கள். விஜயன் என்ற பூத தலைவன் அவர்களோடு சண்டையிட்டான். நீண்ட நேரம் சண்டை. தெரிந்து கொண்டான். முருகனை வழிபட்டான். முருகப்பெருமான் தந்த கால பைரவ படையை விட்டான். ஒரே அஸ்திரம், ஒரே நேரம் அத்தனை பேர்களும் 3000 பேர்களும் இறந்து போனார்கள். தலைமை அமைச்சன் தருமகோபன் வந்தான். அவன் தருமத்தை கோபிக்க கூடியவன். வீராதி வீரன். உலகத்தை காக்கக்கூடிய 8 யானைகளில் புண்டரீகம் என்ற யானையை அடக்கி அதன் மேல் வரக்கூடிய வீரன் தருமகோபன் வந்தான். சண்டையிட்டான். வீரபாகு தேவரோடு சண்டையிட முடியவில்லை. இறந்து போனான். அந்த யானை அவனிடத்திலே இருந்து தப்பித்துக் கொண்டு வீரபாகுவை வாழ்த்தி அந்த புண்டரீக யானை போய்விட்டது. இப்பொழுது எல்லோரும் தோற்றுவிட்டார்கள். பானுகோபன் கிளம்புகிறான். அப்பாவிடத்திலே போனான். அப்பா, என்னுடைய வீரமெல்லாம் செல்லாமல் போய்விட்டது. முயலை பிடிக்கப் போய் புலியிடத்திலே அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டது. முருகன் அண்டங்களையே அடிப்பான். முருகனை வெல்வது இருக்கட்டும், அவன் தூதனாயிருக்கக்கூடிய வீரபாகுவை வெல்வதே கடினம். இவனை வென்றல்லவா அவன்பால் செல்ல வேண்டும். அப்பா, நாம் தவறு செய்து விட்டோம். ஆற்றல் மைந்தரை இழந்தனை. உன்னுடைய வீரமிக்க பிள்ளைகளை எல்லாம் இழந்து விட்டாய். 4 வகை அணிகத்து ஏற்றம் அற்றனை.
4 படைகளும் போய்விட்டன. என்னுடன் ஒருவன் நீ இருந்தாய். நீயும் நானும் இருக்கிறோம். மேல் திகழ்ந்த நின் குலத்தினை வேரோடு வீட்ட கூற்றம் வந்ததும் உணர்கிலை இகலை மேற்கொண்டாய். உன் குலத்தை வேரோடு அறுப்பதற்காக முருகப்பெருமான் யமன் போல வந்து நிற்கிறான். அது தெரியாமல் நீ சண்டையை மேற்கொண்டு விட்டாய். அப்பா, நான் பயந்து விட்டேன் என்று கருதாதே. அஞ்சினேன் என்று கருதலை. அரச, நீ இன்னும் உஞ்சு வைகுதியோ என்னும் ஆசையால் உரைத்தேன். தேவர்களை சிறை நீக்கு, சிவகுமாரன் திரும்பிச் செல்வான். யார் பேசினா? பானுகோபன் பேசுறான். அப்படியே ராமாயணத்திலே இந்திரஜித்தன் ராவணன்பால் பேசியது மாதிரி பேசுகிறான். அங்கே கம்பனிலே இந்திரஜித்தன் பேசுவான். அப்பா, ஆதலால் அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான் அச்சீதைவால் விடுதியாயின் அணையவர் சிற்றம் தீர்வார். போதலும் புரிவார், செய்த புண்மையும் பொறுப்பார். உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான். உலகெல்லாம் கலக்கி வென்றான். அது மாதிரி இப்பொழுது கச்சியப்பர் பானுகோபனை பேச வைக்கிறார். அப்பா, தேவர் சிறை நீக்கு, சிவகுமாரன் திரும்பி போவான். சூரன் வடக்கம் போல் நிமிர்ந்து நின்றான். புகழ்தான் என்றைக்கும் நிற்கும். உயிரை விட்டாலும் விடுவேன், வானோர் சிறையை விடமாட்டேன். சீரெனப்பட்டதன்றோ நிற்பது, செருநர் போரில் 6 உயிர் விடினும் வானோர் அருஞ்சிறை விடுவதுன்றோ. சிறையை விடமாட்டேன். ராவணன் அங்க பேசுவானே, மாதிரம் முக்குளன்னை யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ 20 தின் தோள் உண்டால். அதே மாதிரி 2 ஆணவம். அது ராவணாகாரம், இது சூரனுடைய ஒரு அற்புதமான ஆணவம். சான்றோர்கள் மானத்தை விட்டு வாழ மாட்டார்கள். இந்த 2 நாள் செல்வம் என்ன செல்வம்? நம்முடைய செல்வம் எல்லாம் நான் 2 நாள்ல ஈட்டின செல்வம். இது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிடித்த கொள்கையை விடமாட்டேன். என் பெயர் தெரியுமா? சூரன். சிறந்திடும் 2 நாளை செல்வத்தை விரும்பி யானும் துறந்திடேன் பிடித்த கொள்கை. சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன். என்ன பேச்சு இந்த ஆணவம்? மின்னனும் வாழ்க்கை வேண்டி விண்ணவர்க்கு அஞ்சி இந்த மண்ணுயிர் சுமக்கிலேன் யான் மாயவன் தனையும் வென்றேன். நான் திருமாலையே வெற்றி கண்டவன் தெரியுமா? நீ போ பானுகோபா, மாளிகைக்கு போ, உறங்கு, நான் வெஞ்சமர் புரியப் போவேன் என்றனன் வெகுளி மேலான். கோபத்தோடு சொன்னான். இந்திரஜித்தனுக்கு தெரிந்து விட்டது, விதியை யார் வெல்ல முடியும்? இந்திரஜித்தனுக்கு அங்கே தெரிந்தது, பானுகோபனுக்கு இங்கே தெரிந்தது. 2 பிள்ளைகளும் அப்பாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள். விதியை யார் வெல்வார் என்று எண்ணினான் பானுகோபன். அப்பா, அறிவில்லாமல் கூறிவிட்டேன். தீமையை பொறுக்க வேண்டும். நான் போர் செய்கிறேன், விடை கொடுங்கள். 5ஆம் நாள் போர் தொடங்கிற்று. பானுகோபன் வீரபாகு தேவருக்கு முன்னால் போய் நிற்கிறான். அதற்கு முன்னாலேயே சொல்லி அனுப்பிவிட்டான். தூதனே, நான் உன்னை இன்றைக்கு கொல்லப் போகிறேன். வீரபாகு மிக தயாராக முருகனை கும்பிட்டு வந்து விட்டார். பானுகோபன் இப்பொழுது போர்க்களத்திலே சொன்னான், தூதனே, உன்னை கொல்வேன். பேசினான். வீரபாகு பேசவில்லை, செயல்பட்டார். 1000 கணைகளை இவன் விட்டான், அவரும் 1000 கணைகளை விட்டார். வீரபாகு வேலாயுதத்தை வீசினார். பானுகோபன் அயர்ந்து விழுந்தான். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. மாயப்படையை விட்டான். ஞானப்படையால் வீரபாகு அதை அழித்து விட்டார். பிரம்மாஸ்திரத்தை வீசினான் பானுகோபன். முருகனை வணங்கி வீரபாகு தேவர் ஒரு வாழ்படையை வீசினார். பிரம்மாஸ்திரம் விழுந்தது. அந்த வேகம், அந்த ஆற்றல், அந்த அம்பு, அது எப்படி போயிற்று என்பதை கச்சியப்பர் அற்புதமாய் பேசுகிறார். காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின் பாலொப்பன உருமொப்பன பணியார் புறம் பொடித்த போலொப்பன கதிரொப்பன குன்றம் தனை கொன்ற வேலொப்பன 2 வீரரும் உடல் உற்றிடு விசிகம். 2 பேரும் வீரர்கள். அந்த அம்பு எப்படி இருக்கான்? காற்று மாதிரி இருக்கான், யமன் மாதிரி இருக்கான், நெருப்பு மாதிரி இருக்கான், நஞ்சு மாதிரி இருக்கான், திரிபுரம் எரித்த பெருமானுடைய கோபம் மாதிரி இருக்கான், கதிரோனுடைய வெப்பம் மாதிரி இருக்கான், குன்றின் மேல் விட்ட வேல் மாதிரி இருக்கான்,
காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின் பாலொப்பன உருமொப்பன பணியார் புறம்பொடித்த கோலொப்பன கதிரொப்பன குன்றம் தனை கொன்ற வேலொப்பன இரு வீரரும் விடலுற்றிடு விசிகம். சண்டை, கடுமையான சண்டை. தேவர்கள் பார்த்தார்கள், இந்த பானுகோபன் இறந்து விட்டால் இனிமேல் சண்டையே இருக்காது. இல்லை மற்றிவன் இறந்தபின் அமர் என்பது என்றார் தேவர்கள். மாயப்படையை விடலாம் என்று எண்ணினான் பானுகோபன். வீரபாகு அதற்குள் அவன் தலையை வாளால் வெட்டி துண்டாக்கினார். விழுந்தான் பானுகோபன். வீர வீர நீயாம் என்று இமையோர்கள் போற்றினார்கள். இதுவரை இந்த பானுகோபனை வெற்றி கொள்ளாமல் முருகனுக்கு முன்னால் போக மாட்டேன் என்று சொல்லிய வீரபாகு தேவர் இப்பொழுது பானுகோபனை வெற்றி கண்டார். மகிழ்ச்சியோடு சென்றார். முருகப்பெருமான் திருவடியில் விழுந்தார். பெருமானே, உங்கள் திருவருள் துணை நின்றது, வெற்றியை தந்தது. காலில் விழுந்தார். முருகப்பெருமான் கேட்கிறான், அப்பனே மகிழ்ச்சி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். வேண்டிய வரத்தை கேள். முருகப்பெருமான் கேட்டதும் கொடுப்பவன். என்ன வரம் கேட்கலாம்? சிவபெருமானை நோக்கி ஒருவன் தவம் செய்தான். 10 ஆண்டுகள் தவம் செய்தான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். வரம் என்ன வேண்டும் கேள். கேட்டான், இந்த ஊருக்கு நான் ராஜாவாக வேண்டும். அதே மாதிரி ராஜாவாயிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. பெண்டாட்டி முதல் இரவில் பக்கத்துல வந்து கேட்கிறார், நீங்கள் சாதாரணமாய் இருந்தீர்கள், இப்பொழுது ராஜாவாகி விட்டீர்கள். அதனால் தான் எங்க அப்பா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நீங்கள் ராஜாவானது எப்படி? இவன் சொன்னான், நான் சிவபெருமானை 10 ஆண்டுகள் தவம் செய்தேன். அவர் காட்சி கொடுத்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். சாதாரணமாக எதையாவது கேட்பேன் என்று எண்ணினார் போலும். நான் மிக பெரிதாக இந்த ராஜ்யத்துக்கு அரசனாக வேண்டும் என்று கேட்டேன். சிவபெருமான் ஏமாந்து போய் கொடுத்து விட்டார். மீனாட்சி பராசக்தி சிவபெருமானை பார்த்து கேட்டாளாம், நீங்க ஏமாந்து போனதா இவன் சொல்றானே? சிவபெருமான் சொன்னாரா, என் அடியாருக்கு அடியாரை 5 நிமிஷம் தவம் செய்தால், அவரை குறித்து தவம் செய்தால், அவர்களை வாழ்த்தினால் நான் என்னையே கொடுப்பேன். இவன் என்னை குறித்து 10 ஆண்டு தவம் செய்து அழியக்கூடிய ராஜ்யத்தை அல்லவா கேட்டுவிட்டான். அரச பதவி எத்தனை காலத்துக்கு இருக்க போகுது? இவன் அல்லவா ஏமாந்து விட்டான். ஆண்டவன் வந்தால் என்ன கேட்க வேண்டும்? நாம் பணம் கேட்கிறோம், சில பேர் பதவி கேட்கிறோம், சில பேர் எதுவோ கேட்கிறோம். என்ன கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும் என்பதை வீரபாகு தேவர் இப்பொழுது கேட்கப் போகிறார். முருகப்பெருமானிடத்திலே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று எம்பெருமான் கேட்ட பொழுது வீரபாகு தேவர் பேசுகிறார், நிதிபதி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நிதிபதினா யாரு? குபேரன். சங்க நிதி பதும நிதி 2க்கும் தலைவன். எனக்கு குபேரன் வாழ்க்கை வேண்டாம். தேவேந்திரன் அரசு எனக்கு வேண்டாம். திருமாலுடைய பதவி, பிரம்ம பதவி இதெல்லாம் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் அதை சொல்லு. முருகப்பெருமானே, உன் பதத்து அன்புதான் வேண்டும். இதத்தான் கேட்கணும். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலை இந்திரன் அரசினை கனவிலும் வெக்கேன், மாலையன் பெருபதத்தையும் பொருள் என மதியேன், சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன். என்ன கேட்டார்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, உன்னடி என் மனத்தை வடிவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமி கேட்டாரே, அதை கேட்டார். சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க வேண்டும் என்று கேட்டார். பெருமானே, உன் மீது அன்பு செலுத்த வேண்டும். உதிக்காது உடையவர் திருவடி பக்தி, உதித்தால் அதுவே முத்தி என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு, எம்பெருமானே, எனக்கு வேறெதுவும் வேண்டாம். எனக்கு உன்பால் பக்தி, உன்பால் அன்பு, அது மட்டும் எனக்கு போதும். காணாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன்.
தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. குலசேகர ஆழ்வார் திருவேங்கடத்திலே போய் கேட்ட மாதிரி வீரபாகு தேவர் கேட்கிறார். சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன். பெரிய புராணத்து நாயன்மார்கள் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினாள். உனக்கு மோட்சம் வேண்டுமா, சிவபெருமான் மீது பக்தி வேண்டுமா என்று கேட்டால் எங்களுக்கு மோட்சம் வேண்டாம், சிவபெருமான் மீது பக்தி தான் வேண்டும், கூடும் அன்பினில் கும்பிட வேண்டுமே தவிர வீடும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள் மனம் வீரபாகு தேவருக்கு வந்தது. ஆஞ்சநேய சுவாமி கடைசி காலத்திலே ராமனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி நான் வைகுண்டம் போகப் போகிறேன் என்றாராம். நீயும் வருகிறாயா ஆஞ்சநேயா? ஆஞ்சநேய சுவாமி கேட்டாரா, வைகுண்டத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்? வைகுண்டத்திலே நான் பரமபத நாதனாக வீற்றிருப்பேன். திருமடந்தை நிலமடந்தை இருபாலும் திகழ நித்திய சூரிகள் சூழ்ந்திருக்க நான் வீற்றிருப்பேன். அங்கே நீங்கள் ராமனாக இருப்பீர்களா? இல்லை, நான் நாராயணமூர்த்தியாய் வீற்றிருப்பேன். அப்படியானால் எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம். யார் சொன்னா? ஆஞ்சநேய சுவாமி. எனக்கு வைகுண்டம் வேண்டாம், நான் இந்தியாவிலேயே இருக்கிறேன். எங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு புகழை கேட்டுக்கொண்டு ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் என்று உங்கள் திருநாமத்தை சொல்லிக் கொண்டு வாழ்கிறேன் என்றாராம். அது மாதிரி இப்பொழுது வீரபாகு தேவர் என்ன கேட்டார்? உன் பதத்து அன்பு வேண்டும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். உம்மையால் உலகாண்ட மூர்த்தி மாதிரி எம்பெருமான் மீது அன்பு வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம் என்று கேட்கக்கூடிய பக்குவம் வீரபாகு தேவருக்கு வந்தது. அங்கே சூரனுடைய நிலை. பானுகோபன் இறந்து விட்டான். சூரன் துயர்கடலில் விழுந்தான். அப்பனே, எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி நினக்கு யான் செய்யலானேன், என்னில் யார் உலகத்துள்ளார் என்று இந்திரஜித்தன் இறந்த பொழுது ராவணன் அழுத மாதிரி பானுகோபன் இறந்த பொழுது சூரன் அழுதான். துன்பங்களிலே கடுந்துயர் எது தெரியுமா? தன் பிள்ளை இறந்து போன பிற்பாடு தந்தை இருந்து அழுவதுதான் துன்பங்களில் கொடுந்துன்பம். அப்பா இறந்து போனால் 6 மாசத்துக்கு துன்பம், அம்மா இறந்து போனால் ஓராண்டுக்கு துன்பம், மனைவி இறந்து போனால் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கொள்ற வரைக்கு துன்பம், குழந்தை இறந்து போனால் நாம் இறக்கக்கூடிய காலம் வரை துன்பம். சூரன் அழுதான். மைந்தவோ எந்தன் மதகளிரோ வல்வினையேன் சிந்தையோ சிந்தை தவிட்டாத தெள்ளமுதோ தந்தையோ தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனனோ எந்தையோ நின்னை இதற்கோ வளர்த்தனனே. இவ்வளவு காலம் உன்னை இதற்கா வளர்த்தேன் என் மைந்தனே, என் மதயானையே, என் சிந்தையே, தெவிட்டாத தெள்ளமுதே, என் அப்பனே. தனக்கு அப்பா இல்லாதவன் உன்னை இப்பொழுது எனக்கு இல்லாமல் செய்துவிட்டு போய்விட்டான். யாருக்கு அப்பா இல்ல? சிவபெருமானுக்கு அப்பா இல்லை. வீரபாகு தேவருக்கு அப்பா யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு அப்பா யாரு? கிடையாது. அதனால சொன்னா தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனோ. வீரபாகு தேவருக்கு தந்தை சிவபெருமான், அவருக்கு அப்பா கிடையாது. தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனோ எந்தையோ நின்னை இதற்கோ வளர்த்தனனே. அப்பா, என்ன தனிய விட்டு போய்விட்டாயே, நீ போய்விட்டாய், நான் எப்படி படைக்கப் போகிறேன்? என்னை தனியே வைத்து எந்தையும் ஏகுற்றனையேல் பின்னை தமியேன் படைக்கும்படி உண்டோ? இனிமேல் திருமால் கவலையில்லாமல் இருப்பார், கவலையில்லாமல் உறங்குவார். இந்த சூரியன் உனக்கு அஞ்சியவன் இனிமேல் மகிழ்ந்து ஆடித் திரிவான். அப்பா, நான் சாகலாம் என்று பார்க்கிறேன், அதுவும் முடியவில்லையே. சிவபெருமான் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்து விட்டாரே, அந்த வரம் பெற்றதும் பிழையாக போய்விட்டதே. செற்றிடலும் ஆகாது என் செய்கேன், அழியாமல் பெற்ற வரமும் பிழையாய் முடிந்ததுவே. சூரன் அழுதான். சூரன் மனைவி பதும கோமலை என்று பெயர். இவனுக்கு தாய், பானுகோபனுக்கு தாய் வந்து அழுதாள். என்ன சொல்லி அழுதாள்?
நையா நிற்கும் தேவர் தமக்கு நனி துன்பம் செய்யா நிற்றல் நன்றல்ல என்றேன். தேவர்களுக்கு துன்பம் செய்வது தவறு என்று சொன்னேன். மன்னவன் அதை கேட்கவில்லையே. ஐயா, நின்னை தோற்றனன் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ தன்னுயிர் தானும் ஒழியாதே. இந்த மன்னவன் இவனும் தப்பிக்கவா போகிறான்? கண்ணீர் கொற்ற அழுதாள். இந்திரஜித்தன் இறந்த பொழுது அங்கே மண்டோதரி அழுத மாதிரி. பஞ்சரி உற்றதென்ன அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனுஷர் கொல்ல விழிந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையனன்றோ. அப்படியே கம்பரும் கச்சியப்பரும் ஒரே மாதிரி பாடியிருப்பார்கள். அது வில்லின் வெற்றி, இது வேலின் வெற்றி. கம்பராமாயணம் வில்லின் வெற்றி, கச்சியப்பருடைய இந்த கந்த புராணம் வேலின் வெற்றி. வேலும் வில்லும் என்று சேதுப்பிள்ளை அற்புதமாக ஒரு நூல் எழுதினார். அதிலே கண்டபடி இவர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள். பதுமகோமலை என்ன சொன்னாள்? ஐயா, நின்னை தோற்றனன் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ தன்னுயிர் தானும் ஒழியாதே. அவளதுதான் சூரன் சிங்கமுகனை அழைக்குங்கள் என்றான். சிங்கமுகாசுரன் சூரனுக்கு தம்பி. ஆற்றல் மிக்கவன், 1000 யோசனை உயரமுள்ளவன். ஒரு யோசனைனா கிட்டத்தட்ட 20 மைல், ஏறத்தாழ 32 கிலோமீட்டர். அவன் உயரம் 32,000 கிலோமீட்டர் இருக்குமா. இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரியவன், பொல்லாதவன், வீராதி வீரன் சிங்கமுகன், நீதிக்கு கட்டுப்பட்டவன். சிங்கமுகனை அழைத்து வாருங்கள். ஆசுர நகரத்துக்கு போனார்கள், அழைத்தார்கள். சிங்கமுகன் வந்தான், தெரிந்து கொண்டான். அண்ணா, நான் அன்றைக்கே சொன்னேன், முருகனை பாலன் என்று எண்ணி இப்படி ஆகிவிட்டாயே. நான் அன்றைக்கே சொன்னேன், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சிவபெருமான் தான் முருகனாய் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். முருகன் மூலமும் முடிவுமில்லாத மூர்த்தி அல்லவா? அண்ணா, விதிக்கு பலியாக போகிறாயே, விதியை யார் வெல்லப் போகிறார்கள்? அழகான பாடல். மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தியை பாலன் என்று எண்ணினை, மூர்த்தியை பாலன் என்று எண்ணினை படுவது ஒன்றினை ஆலமது ஆனதே. ஐய, என் மொழி மேலையில் விதியை யார் வெல்லும் நீரினார்? விதியை யார் வெல்லும் நீரினார்? அண்ணா, விதியை யார் வெல்ல முடியும்? மூலமும் நடுவும் ஈரும் இல்லாத மூர்த்தியை நீ பாலகன் என்று தவறாக எண்ணிவிட்டாயே. என் வார்த்தை அப்பொழுது உனக்கு நஞ்சாயிருந்ததே, இப்பொழுது விதி விளையாடுகின்றதே. அண்ணா, வேலாயுதத்துக்கு யார் தப்ப முடியும்? நான் செல்கிறேன், நீங்களாவது அழியாதிருங்கள். தேவர் சிறை விடுங்கள், நீங்கள் அழியாமல் இருங்கள். நான் சண்டை போடப் போகிறேன். விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது என்று பேசியது போலே சிங்கமுகன் பேசினான். புறப்பட்டான். மாமிச குன்றுகளை எல்லாம் உள்ளே தள்ளினான். இரத்த ஏரிகளை குடித்தான். 10 லட்சம் குதிரை பூட்டிய தேர், லட்சம் வெள்ளம் சேனை, 1000 யோசனை உயரம். புறப்பட்டு போனான். பூதங்கள் அஞ்சி ஓடின. இவனை பார்த்தாலே பயமாயிருக்கிறது. தேவர்கள் அஞ்சினார்கள். முருகன் காலில் விழுந்தார்கள். பெருமானே, இவன் மிக பொல்லாதவன், வீராதி வீரன், நீங்கள் காப்பாற்ற வேண்டும். முருகப்பெருமான் தேரை கொண்டு வா என்றார். வாயுதேவன் தேரை கொண்டு வந்தான். வீரவாகு தேவர் பக்கத்திலே வந்தார். சூரன் தம்பியோடு தங்கள் தம்பியாகிற நான் சண்டை போடலாமா? முருகப்பெருமான் சிரித்தார். தேரை கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமே வருகிறோம்னு அர்த்தம். வீரவாகு, உன்னால் அவனை வெல்ல முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் முருகப்பெருமான். சிங்கமுகாசுரன் வந்து நிற்கிறான். ஒரு பெருமூச்சு விட்டான். லட்சக்கணக்கான பூதங்கள் பூளை பூவாய் பறந்து போய்விட்டன. 2000 கைகள் சில பூதங்களை எடுத்து வீசினான்.
பலவற்றை மிதித்தான், பலவற்றை ஒடித்தான், எடுத்து அரைத்தான், கசக்கினான், தின்றான், கடலில் வீசினான். கடல் செந்நிறமாக போய்விட்டது. சிங்கமுகாசுரனுக்கு 100 பிள்ளைகள், சதவீரர்கள்னு பேரு. அவர்கள் சண்டைக்கு வந்தார்கள். வீரபாகு தேவர் கொன்று விட்டார். வீரபாகுவும் சிங்கமுகாசுரனும் சண்டை போட்டார்கள். சிங்கமுகாசுரனுடைய தேர் அழிந்தது. வீரபாகுவின் சண்டையை சிங்கமுகன் மெச்சினான். கடைசியில் தாய் தந்த மாயபாசத்தை எடுத்தான். மாயபாசம் அனைவரையும் கொண்டு போய் உதயகிரியில் வைத்துவிட்டது. இவர்கள் மாயம் செய்தே வாழக்கூடியவர்கள். முருகப்பெருமான் எதிர்த்தாற் போல் வருகிறார். இப்பொழுது சிங்கமுகன் முருகனை பார்க்கிறான். தேவர்கள் கும்பிடுகிறார்கள். முருகன் வந்ததை தேவர்கள் வழிபட்டு பேசுகிறார்கள். மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கணான் குமரன் வந்தான், மேவலர் மடங்கல் வந்தான், வேற்படை வீரன் வந்தான், ஏவரும் தெரிதல் தேற்றாது இருந்திடும் ஒருவன் வந்தான், தேவர்கள் தேவன் வந்தான் என்றன சின்னமெல்லாம். பானுகம்பன் 2000 கையினாலே சங்க எடுத்து ஊதினானான். மூவருக்கும் முதல்வனான முருகன் வந்தான். முக்கட்பெருமான் குமரன் வந்தான். சிங்கம் போன்றவன் வந்தான். வேற்படை வீரன் வந்தான். எல்லோருக்கும் காட்சி கொடுக்காமல் மறைந்திருக்கக்கூடிய பெருமான் இப்பொழுது நேரில் வந்தான். தேவர்கள் தேவன் வந்தான். சிங்கமுகாசுரன் ஒரு பார்வை பார்க்கிறான். முருகன் வருவதை பார்க்கிறான். 2000 கையினாலேயும் இருந்த பூதங்களை எல்லாம் அப்படியே விழுங்கி விட்டான். அவன் வைத்துக்குள்ள லட்சக்கணக்கான பூதங்கள் இருந்து சிவத்தியானம் செய்கின்றன. வெளியிலே தியானம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, தடைகள் அதிகம். இவன் வயிறு வசதியாயிருக்கிறது. சிவத்தியானம் செய்கின்றன பூதங்கள். சிங்கமுகாசுரன் முருகனை பார்க்கிறான். சிவகுமரா, நீ தேவன் அல்லவே, நீ சுவாமி அல்லவா? சுவாமின்னு என்ன தெரியுமா? எல்லோருக்கும் மேற்பட்ட தலைவன், எல்லோராலும் வணங்கத்தக்கவன். தேவர்களில் நீ ஒருவன் அல்ல, நீ தேவாதி தேவ தேவ பெருமாள். அப்பா, பகைவரால் நாங்கள் துன்பப்பட்டோம். தேவர்கள் எங்களுக்கு பகைவர்கள். பகைவர்களை நாங்கள் சிறைப்படுத்தினோம். இது அரச நீதி. விருப்பு வெறுப்பில்லாத சுவாமியாகிற நீ ஏன் சண்டைக்கு வந்தாய்? சிவனோடு எங்களுக்கு பகையில்லையே. எங்கள் ஆற்றல் எல்லாம் சிவபெருமான் தந்தது தானே. நீதியாக பேசினான். முருகப்பெருமான் சொன்னார், சிங்கமுகாசுரா, மெலியரை வலியர் வாட்டினால் வலியரை தெய்வம் வாட்டும். தேவர்களை நீங்கள் வருந்தச் செய்தீர்கள். அதனால் நாம் உங்களை தண்டிப்பதற்காக வந்துவிட்டோம். ஓ, அப்படியா? இதை சொல்வதற்கு எங்கள் பால் சிவபெருமான் வந்தால் கௌரவமாயிருக்கும். முருகா, நீ குழந்தை. ஐயோ பாவம், நீ இறந்து போனால் உமையவள் வருந்துவாள். உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை. போ குழந்தையே, விளையாடு. யாரு சொல்றா? சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை பார்த்து குழந்தையே விளையாடு என்றார். அந்த குழந்தைக்கு தெரியும் யாரிடத்திலே எப்படி விளையாட வேண்டும். பக்தர்கள் பால் ஒரு விளையாட்டு, பகைவன் பால் ஒரு விளையாட்டு, பணியக்கூடிய சான்றோர் பால் ஒரு விளையாட்டு, புலவர்கள் பால் ஒரு விளையாட்டு. அவனுக்கு எல்லாம் விளையாட்டு. விளையாடு என்றானா முருகப்பெருமான் விளையாடத் தொடங்கிவிட்டார். ஒரு பானத்தை விட்டார். அவன் வயிறு பிளந்தது, முதுகும் பிளந்தது. வயிற்றுக்குள்ளே இருந்த பூதங்கள் அத்தனையும் வெளியில குதிச்சுது. அடுத்த பானத்தை விட்டார் முருகப்பெருமான். உதயகிரியிலே 109 வீரர்கள் இருந்தார்களே, அவர்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து விட்டது அந்த பானம். சிரத்தை அறுத்தார், கரங்களை அறுத்தார். அவை மீண்டும் மீண்டும் முளைத்தன. சிங்கமுகாசுரனுடைய வரம் அப்படி. முருகப்பெருமான் அவனுடைய தலையை வெட்டினார், தலை முளைத்தது. கரங்களை வெட்டினார், கரங்கள் முளைத்தன. என்னை கொல்ல உன்னால் முடியாது என்றான் சிங்கமுகன். முருகப்பெருமான் சொன்னார், நான் உன்னை இப்பொழுது கொல்லப் போவதில்லை, இனிமேல் தான் கொல்லப் போகிறேன். என்னை அளித்த வரங்களின் பெருமையை தேவர்களுக்கு காட்டுவதற்காக கொஞ்ச நேரம் விளையாடினேன். அடுத்த பானத்தை விட்டார். தலைகள் விழுந்தன, மீண்டும் முளைக்கத் தொடங்கின. ஹும் என்று ஒரு ஊங்காரத்தை விட்டார்.
முளைத்த தலைகள் உள்ளேயே அடங்கி போய்விட்டன. அவன் பார்த்தான், இனிமேல் வெல்ல முடியாது. சிவபெருமானுடைய பிள்ளை இல்லை, சிவபெருமானே வந்திருக்கிறான், என்ன செய்யலாம்? கடைசியாக ஒன்று செய்தான். முருகா, உன்னிடத்திலே வேலை தவிர வேறு ஆயுதம் கிடையாதா? எல்லோர் மீதும் வேலைத்தான் விடுகிறாய், வேலை தவிர வேறு ஆயுதத்தினால் என்னை வெற்றி கொள்ள உன்னால் முடியாதா? முருகப்பெருமான் சிரிக்கிறார். சரி, குலிச ஆயுதத்தை எடுத்தார், அனுப்பினார். சிங்கமுகாசுரன் தலைகள் அறுபட்டன, நெஞ்சில் பாய்ந்தது, இறந்து போனான். தேவிக்கு சிங்க வாகனமாக மாறிவிட்டான். முருகப்பெருமானுக்கு வேல் தேவையா? தேவையே கிடையாது. இதை தெரிந்து கொண்டவர் மகாகவி பாரதியார். என்ன பாடினார் தெரியுமா? முருகா, கிரவுஞ்ச மலையின் மீதும் சூரனாகிற மலையின் மீதும் நீ அம்பு விட்டாய், அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்கிறார்களே, அது மிகவும் தவறு. அப்போ என்ன ஆயிற்று? நீ வில்லு மாதிரி உன் புருவத்தை தான் வளைச்ச. நீ புருவத்தை வளைச்ச உடனே அந்த சூரன் இறந்து போனான். கிரவுஞ்ச மலை பாழ்பட்டது. வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா. வில்லை போன்ற புருவத்தை தாயா நீ வளைச்ச. நீ புருவத்தை வளைச்சா போதாதா? வில்லதற்கு, வேலதற்கு, குலிசம் எதற்கு? பாரதிக்கு தெரிந்தது, இந்த சிங்கமுகனுக்கு தெரியவில்லை. கடைசியில் குலிசத்தால் மாண்டான். சூரன் அழுதான். தம்பி, இனிமேல் நான் எப்படி வாழப் போகிறேன்? தாருகன் இறந்து போய்விட்டான், பானுகோபன் இறந்து போய்விட்டான், சிங்கமுகாசுரன் இறந்து போய்விட்டான். அழுதான். புன்னை நிலம் தன்னை புதல்வர்களை மங்கையரை பின்னை உள பொருளை எல்லாம் பெறலாகும். என்னை உடைய இளம் கோவே, இப்பிறப்பில் உன்னை இனி பெறுவது உண்டோ? உரையாயே, இப்பிறப்பில் உன்னை இனி பெறுவது உண்டோ? உரையாயே, உரையாயே. தம்பி, உன்னை பெற முடியுமா? பொன்னை பெறலாம், நிலத்தை பெறலாம், புதல்வர்கள் இறந்தால் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம், மனைவியர் போய்விட்டால் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம், மற்ற பொருளையெல்லாம் பெறலாம். தம்பியை இனிமேல் நான் எங்கே பெறப்போகிறேன்? தம்பி, நீ போய்விட்டாய், எனக்கு இனிமேல் என்ன இருக்கிறது? அழுதான், அரற்றினான். அவனுடைய அந்த சோகம் எல்லையற்ற சோகமாக மாறி போய்விட்டது. 3 மலங்கள் நமக்கு உள்ளன. ஆணவம், கன்மம், மாயைன்னு 3 மலங்கள் உள்ளன. நான் சாதாரணமா இத இப்படி சொல்றது, நம்ம உடம்புல ஒரு பனியன் போட்டிருக்கோம், பனியனுக்கு மேல ஒரு சட்டை போட்டிருக்கோம், சட்டைக்கு மேல ஒரு கோட்டு போட்டிருக்கோம். அது மாதிரி ஆன்மாவுக்கு அதோட ஒட்டி இருக்கிறது ஆணவம்ங்கிற சட்டை, அதுக்கு மேல இருக்கிறது கன்மம்ங்கிற சட்டை, அதுக்கு மேல இருக்கிறது மாயைங்கிற சட்டை. ஆணவம்னா நம்முடைய திமிர், நம்ம வார்த்தையில சொல்ல போனா நம்முடைய நான் எனது என்ற அந்த தன்மை. கன்மம்னா நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை பயன். மாயைனா நம்மகிட்டே இருக்கு, நமக்கே தெரியாது. நம்முடைய வீரம் நமக்கு தெரியாது, நாம் என்றைக்கு இறப்போம் என்று நமக்கு தெரியாது. உலகம் பொய், அதை மெய்யென்று எண்ணிக்கொண்டிருப்போம். உடம்பு பொய், அதை மெய்யென்று எண்ணிக்கொண்டிருப்போம். இதெல்லாம் மாயை. இப்போ இந்த சட்டைகளை முருகப்பெருமான் ஒவ்வொன்றாய் கழற்றி விட்டான். தாரகாசுரன் இறந்த பொழுது மாயம் என்ற கோட்டு கழற்றப்பட்டது. சிங்கமுகாசுரன் இறந்த பொழுது சட்டை என்ற அந்த ஒரு அணி கழற்றப்பட்டது. சூரனாகிற ஆணவம் மட்டும் பாக்கி. கன்மம் சிங்கமுகாசுரன், மாயை தாருகன்,
ஆணவம் சூரன். ஆணவத்துக்கு மூலமலம் என்று பெயர். ஒரு காலும் விடாது, அதை அழிக்க முடியாது. வேண்டுமானால் மாற்றலாம், வேறொன்றும் செய்ய முடியாது. அந்த ஆணவத்தின் வடிவான சூரன் மட்டும் மீதி இருக்கிறான். கடைசி காட்சி. முருகப்பெருமானோடு சண்டை போட வேண்டும் என்று சூரன் புறப்பட்டான். முருகப்பெருமானும் புறப்பட்டார். 6 அடி உயரமுள்ள டாக்டர் ஏழை நோயாளி வீட்டுக்குள்ள வர்ற பொழுது அந்த வாசப்படி குட்டையா இருந்ததுனால 3 அடி உயரத்துக்கு குனிஞ்சு வருவார்ல, அது மாதிரி உலகத்தையெல்லாம் படைத்த முருகப்பெருமான் சிறு குழந்தையாக மாறி குனிந்து வருகிறான். பட்டு புடவையை கட்டிக்கொண்ட தாய் கரிமூட்டைக்கு கீழே கிடக்கிற குழந்தையை எடுப்பது மாதிரி எந்தவிதமான பிறவியும் எடுக்க தேவையில்லாத முருகன் அடியார்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மனித பிறவி மாதிரி ஒரு தெய்வ பிறவி எடுத்து வருகிறான். முருகனை பற்றிய சிந்தனை நமக்கு அவசர தேவை. மற்றவைகளை விட அது அவசரமான தேவை. ஆன்மாவை காப்பாற்றக்கூடியவன் முருகன். ஆணவம், கன்மம், மாயை, மலங்களையெல்லாம் மாற்றக்கூடியவன் முருகன். ஒரு ஆளு அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பினார். ஊர்ல அவருடைய நண்பன் எதிர்த்தாப்புல வந்தான். இந்த நண்பன் மாடு குளிப்பாட்ட மாட்டை கூட்டிக்கிட்டு போறான். கிராமத்துக்காரன். இந்த அமெரிக்காக்காரரை பார்த்தான், பேசிக்கிட்டே வந்தான். மாடு குளிப்பாட்ட மறந்துட்டான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இவர் கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டானா, அடுத்த வெள்ளிக்கிழமை தான் மாட்டை குளிப்பாட்டினான். ஒருத்தர் சென்னையில இருந்து டெல்லிக்கு போனார். அந்த காலம் 3 நாள் பயணம் ரயில்ல. குளிக்க முடியல. டெல்லிக்கு போய் குளிச்சார். 3 நாள் குளிக்காம இருந்துட்டார். 3வது ஒருத்தன் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டே இருந்தான். நாவல்ல அற்புதமான இடம். கதாநாயகியை தூக்கி கொண்டு வில்லன் ஹெலிகாப்டர்ல போறான். கதாநாயகன் கீழே சைக்கிள்ல போய் அவங்க கூட சண்டை போட போறான். யாரு ஜெயிப்பா? நமக்கு நல்லாவே தெரியும், கதாநாயகன் தான் ஜெயிப்பான். எத்தனை படத்துல இப்படி பார்த்திருக்கிறான். இப்படி ஒரு காட்சி. ஒருவன் அதை படித்துக் கொண்டே இருந்தான். அந்த நாவலை யார் ஜெயிப்பார்கள் படித்துக் கொண்டே இருந்தான். தண்ணி தவிச்சுது. தம்பி தண்ணின்னு கேட்டான். அவன் தம்பி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தான். தண்ணிய கையில வச்சுக்கிட்டான். குடிக்கல. இந்த நாவலை படிச்சுக்கிட்டே இருந்தான். 1/2 மணி நேரம் ஆச்சு. கதாநாயகியும் கதாநாயகனும் இணைந்தார்கள். அப்புறம்தான் தண்ணிய குடிச்சான். இப்போ கொஞ்சம் சிந்திப்போம். மாடு குளிப்பாட்ட போனவன் தண்ணீர் தேவையை 8 நாள் ஒத்தி போட்டான். டெல்லிக்கு போனவன் தண்ணீர் தேவையை 3 நாள் ஒத்தி போட்டான். நாவல் படித்தவன் தண்ணீர் தேவையை ஒரு 1/2 மணி நேரம் ஒத்தி போட்டான். ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார். வேட்டியில் தீப்பிடித்து விட்டது. எவ்வளவு நேரம் தண்ணீர் தேவையை ஒத்தி போடலாம்? தீப்பிடித்து விட்டது. உடனே தண்ணீர் வேண்டும். ஒத்தி போட்டால் தீ இவரையும் சேர்த்து எரித்துவிடும். ஆடையில் தீப்பற்றியவனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசரமான அவசியமோ அது மாதிரி மக்களுக்கு ஆண்டவன் சிந்தனை அவசியம், அவசரம். சூரனுக்கு கடைசியில் தான் அந்த சிந்தனை வரப்போகிறது. 1008 அண்டங்களுக்கும் செய்தி அனுப்பினான். 1008 அண்டத்து சேனைகளும் வந்தன. சிவபூஜை செய்தான். திருநீறு அணிந்தான். எல்லோருக்கும் தானம் செய்தான். யாகத்தில் தோன்றிய மிகப்பெரிய இந்திரஞால தேரில் ஏறினான். அவனோடு வந்த அசுரர்கள் கூட்டம் மிக பெரியது. வரத்தினில் பெரியர், மாய வன்மையில் பெரியர், மொயம்பின் உரத்தினில் பெரியர், வெம்போர் ஊக்கத்தில் பெரியர், எண்ணில் சிரத்தினில் பெரியர், சீற்றச் செய்கையில் பெரியர், தாங்கும் கரத்தினில் பெரியர், யாரும் காலனில் பெரியரம்மா. யமனை விட பொல்லாதவர்கள், வரம் பெற்றவர்கள், வன்மை மிக்கவர்கள் வந்தார்கள். எங்கும் அசுரர் கூட்டம். ஓடி ஒளியக்கூட இடம் கிடையாது. தேவர்கள் சண்டையிட்டே தீர வேண்டும். தேவர்கள் அஞ்சினார்கள். முருகன் இருக்கிறான் என்பதையும் மறந்து அஞ்சினார்கள். இந்த அசுரப்படையை அழிக்க ஊழிக்காலம் ஆகுமே. கோடிக்கணக்கில் அல்லவா, இல்லை வெள்ளக்கணக்கில் அல்லவா இருக்கிறது இந்த அசுரப்படை. சூரன் என்று மாழ்வது, என்றைக்கு இந்திரன் ஆட்சியை அடைவது ஒன்றும் புரியவில்லை. தேவர்கள் அரற்றினார்கள். திருமால் முருகன் பெருமையை இந்திரனுக்கு கூறத் தொடங்கினார். தேவேந்திரா,
முருகனை பற்றி உனக்கு தெரியாது. அவன் யாரு தெரியுமா? மூலமாயிருந்த சிவபெருமான். அவனுக்கு காலம் கிடையாது, அவனுக்கு கருமம் கிடையாது, அவனுக்கு கோலம் கிடையாது, அவனுக்கு குணங்கள் கிடையாது. இத்தனையும் உண்டு, ஆனாலும் இல்லை. ஞாலமாய் ஞாலமின்றி இருப்பவன், அனாதியாயிருப்பவன், நமக்கெல்லாம் மூலமாயிருப்பவன் அவன் ஆறுமுகத்தோடு வந்திருக்கிறான். காலமாய் காலம் இன்றி, கருமமாய் கருமம் இன்றி, கோலமாய் கோலம் இன்றி, குணங்களாய் குணங்கள் இன்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, அநாதியாய் நங்கட்கு எல்லாம் மூலமாயிருந்த வள்ளல் மூவிருமுகம் கொண்டு உற்றான், மூவிருமுகம் கொண்டு உற்றான். அவன் யார் தெரியுமா? பிரம்மாவினுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு படைப்பான். திருமாலாகிற என்னுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவான். ஈசன் போல இறுதி செய்வான். அவனை வேதங்கள் கூட அறிந்து போற்ற முடியவில்லை. பொன்னுரு அமைந்த கஞ்ச புங்கவனாகி நல்கும், என் உருவாகி காக்கும், ஈசன் போல் இறுதி செய்யும். மின்னுரு என்ன யார்க்கும் வெளிப்படை போலும் மன்னான், தன்னுரு மறைகளாலும் சாற்றுதற்கரியதன்றே. அவனை யாரென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? ஏ என்று சொல்லும் முன்னாலே இந்த சேனைகளை எல்லாம் அவன் எரித்து விடுவான். அவனை சிறுவன் என்று எண்ணாதே. உயிர்களுக்கெல்லாம் நாயகன். நாம் செய்த நல்வினை பயனால் அந்த பெருமான் முருகனாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறான். பாயிரும் கடலில் சூழ்ந்த பற்றலர் படையை எல்லாம் ஏ எனும் முன்னம் வீட்டும் சிறுவன் என்று எண்ணல் ஐய. 1000 கோடி கொண்ட அண்டத்தின் உயிர்களுக்கெல்லாம், அண்டத்தின் உயிர்கட்கெல்லாம் நாயகன் அவன்கான். நாம் செய் நல்வினை பயனால் வந்தான். இவன் யார் தெரியுமா? இவன் மிகச் சிறப்பானவன். தேவர்கள் எல்லோரையும் இமைப்பினில் மாற்ற வல்லவன். நினைத்தால் உலகத்தை எல்லாம் சிரிப்பினாலேயே வெற்றி காண்பான், கோபத்தினால் வெற்றி காண்பான். அவன் வன்மையை யார் புகழ முடியும்? இதெல்லாம் அவனுக்கு திருவிளையாட்டு. திருந்த புவனங்கள் இன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலள சூரள குன்றள விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே என்பது கந்தர் அலங்காரம். இவ்வளவு பேரையும் வெற்றி கண்டவன் அவன் குறிஞ்சி கிழவன் அல்ல. அவன் மிக சாதாரணமான சிறியவனாய் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய குழந்தை கடவுள். தேவேந்திரனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. இந்த சூரனை பார்த்த உடனே பூதப்படை புறங்காட்டி ஓடிற்று. 108 பேரும் பலி இழந்தார்கள். வீரபாகு தேவரும் வருந்தினார். அவுணர்கள் ஆரவாரம் செய்தார்கள். முருகப்பெருமான் ஒரு சிறு நகை புரிந்தார். கனைமழை பொழிந்தார். அங்கே இருந்த அவுணர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள். வெளியிலே இருந்தவர்கள் உள்ளே வந்தார். 1008 அண்டத்து படையில்ல வருது. வெளியிலே இருந்தவர்கள் உள்ளே வந்தார்கள். முருகப்பெருமான் சொன்னார், வாயுதேவா, தேரை 4 பக்கமும் செலுத்து. 4 பக்கமும் தேர் சென்றது. ஒரு பார்வை அம்புகள் பாய்ந்தன. அவுணர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள். 12 கண்களிலும் சிறந்த பார்வை, தீப்பார்வை பட்டது. எரிந்தார்கள். பிணமலை சூழ்ந்தது. சூரன் சண்டைக்கு வந்தான். வீரபாகு தேவர் அவன் மீது பாய்ந்தார். அவன் வில்லை தன் வாளாயுதத்தால் வெட்டினார். அவன் இவரை தூக்கி எறிந்தான். விழுந்தார். சூரன் வலிமை வெளிப்பட முருகன் ஒரு வாய்ப்பு தந்தான். என்ன வாய்ப்பு தந்தான்? எதிர்த்தாற்போல் அவனை நிற்க வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் முருகப்பெருமான் விளையாடினான். பல லட்சம் கணைகளை சூரன் விட்டான். முருகன் மேனியை அவை மறைத்துக் கொண்டன. முருகப்பெருமானுடைய தேர்கொடி அருந்து விழுந்தது. 7 பானங்களால்
சூரனுடைய தேர்க்குடியை முருகன் அறுத்தான். பானுகம்பன் சங்கநாதம் செய்தான். திருமால் சங்கநாதம் செய்தார். அக்னி பகவான் கோழிக்கொடியாக வந்து முருகன் தேரிலே அமர்ந்து கூவினான். 2 பேருக்கும் சண்டை. மேலே அண்டங்களையெல்லாம் தாண்டி அந்த கடாகத்தின் வாயில் வழியாக கோடிக்கணக்கான அசுர சேனைகள் வந்தன. முருகப்பெருமான் அம்புகளாலே அதை மூடினார். சூரன் அம்புகளாலே அதை உடைத்தான். சேனைகள் வந்தன. பார்வையால் எரித்தான் முருகப்பெருமான். சூரன் சக்கரப்படையை வீசினான். பரிசு பெறுவது போல முருகப்பெருமான் அதை கைகளினாலே பற்றி கொண்டார். சூரன் மறைந்தான், பயந்தான், ஓடினான். என்ன செய்வது? முருகப்பெருமானும் மறைந்தார். இந்த 2 பேர் சண்டையில முருகனுடைய அம்புகள் எப்படி பாய்ந்தன என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அற்புதமாக பாடுகிறார். கொடிகளை அடுவன அளவிலவே, குடைகளை அடுவன அளவிலவே, கொடிகளை அடுவன அளவிலவே, குடைகளை அடுவன அளவிலவே, படைகளை அடுவன அளவிலவே, பரிகளை அடுவன அளவிலவே, படைகளை அடுவன அளவிலவே, பரிகளை அடுவன அளவிலவே, கடகரி அடுவன அளவிலவே, கடை ஒளியிரளமுட உணர்கள்தம் முடிகளை அடுவன அளவிலவே, முழுதுலகுடையவன் விடு சரமே. செல்லுறு தாள்களும் அடுபடைகள் சிந்திய செங்கைகளும் திரளே, சொல்லிய வாய்களும் விம்மலுறும் தோள்களும் நோக்குறு துணை விழியும். செல்லுறு தாள்களும் அடுபடைகள் சிந்திய செங்கைகளும் திரளே, சொல்லிய வாய்களும் விம்மலுறும் தோள்களும் நோக்குறு துணை விழியும். கல்லென ஆத்திடு தந்தரமும் கவசமும் வீரர்கள் துவசமுடல் எல்லையிலாதமர் தனி முதல்வன், எல்லையிலாதமர் தனி முதல்வன். எய்திடும் ஆளிகள் கொய்திடுமே, எய்திடும் ஆளிகள் கொய்திடுமே, எய்திடும் ஆளிகள் கொய்திடுமே, எய்திடும் ஆளிகள் கொய்திடுமே. கொடிகள் விழுந்தன, குடைகள் விழுந்தன, படைகள் விழுந்தன, குதிரைகள் விழுந்தன, யானைகள் ஒளிந்தன, ரதங்கள் விழுந்தன. எல்லாம் அப்படியே அவ்வளவு வேகமாக அம்புகள் பாய்ந்தன. முருகனுடைய அம்புகள் அந்த அசுர கூட்டத்தினுடைய கால்களையெல்லாம் வெட்டின, கைகளையெல்லாம் வெட்டின, பேசிய வாய்களை வெட்டின, விம்மிய தோள்களை வெட்டின, விழிகளை வெட்டின, கழுத்துக்களை வெட்டின, கவசத்தை வெட்டின, துவசத்தை வெட்டின. அம்புகள் பாய்ந்தன. சண்டை நீடித்தது. சூரன் மீண்டும் வந்தான். முருகப்பெருமான் அவனுக்கு முன்னால் காட்சி கொடுத்தார். சூரன் மாயா யுத்தத்தை தொடங்கினான்.